நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சீர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் சேலம் வாழ் சௌபாக்கிய சரபேஸ்வரர் ஆலயத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். கோரிக்கைனா என்னங்க, வேண்டுதல்னா என்னங்க? கோரிக்கை வேற, வேண்டுதல் வேறையா? கண்டிப்பாக வேற. நம்ம கோரிக்கை தான் வைக்கணும் இறைவன்ட்ட, வேண்டுதல் சொல்லக்கூடாது. எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்குறத விட, இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் ஐயா, தாங்கள் எனக்கு அதை அனுகூலமாக செய்து கொடுங்கள், அல்லது எனக்கு அது தேவையாக இருந்தால் நீங்கள் எனக்கு அதை அனுகிரகம் செய்யுங்கள், இப்படி தான் வேண்டணும். இதுதான் வேண்டுதலுடைய உண்மையான முறை. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா காலம் மாறிவிச்சு, யாரும் நம்ம அந்த மாதிரி சரியான வழியில் கொண்டு வரல. பிராட்டப்னு சொல்லுவாங்க, வழி வந்த வழி நமக்கு தெரிய மாட்டேங்குது. சில பெரியவங்களுக்கே அதை பற்றி சொல்லித்தரத்துக்கு முடியல. ஏன்னா அவங்க சாதிக்கல, நம்மளும் சாதிக்க மாட்டோம். எல்லாம் ஒரு நெப்புதலில் போயிட்டுருக்குங்க, ஃப்ளூக்காக போயிட்டுருக்குன்னு வைங்களேன். ஏதோ ஒரு சொல்லுவாங்க, கூட்ட சிஸ்டம் ஏதோ வந்துட்டான் மேலே போயிட்டான், ரைட். இதையுமே நம்ம சரிவர செய்தோமானால் அதற்கு வெற்றி நிச்சயம் உண்டு. நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும், செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் கண்டிப்பாக எதிர்விளைவு ஒன்று உண்டு. எப்படிங்க? எதிர்விளைவு அப்படின்னு என்ன? நம்ம யார்கிட்ட கேட்குறோமோ அவங்க நமக்கு செய்யக்கூடியது போய் தான் எதிர்விளைவுன்னு சொல்லலாம். நம்ம செய்கிறதுக்கு போய் எதிர்விளைவு கிடையாது. அதில் தான் யார்கிட்ட என்னென்ன எப்படி கேட்கணும் அப்படி கேட்கணும். சொல்லுவாங்களே, ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும்னு சொல்லியிருக்காங்களே. நமக்கு ஆடுற மாட்டை ஆட தெரியுமா? பாடுற மாடே பார்த்தது இல்லையே, எங்கே இப்போ தேடுறது? நம்ம ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும். அப்போ என்ன, எப்படி, யாரிடம், எவ்வாறு, எங்கு, எந்த அவதாரத்தில் என்ன கேள்வி கேட்டால் அதுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதுக்கெல்லாம் ஈஸியான ஒரே ஒரு வழி சொல்லித்தரேன். இந்த கலியுகத்தில், அது இப்போ இருக்கக்கூடிய இந்த தமிழ் வருடம் சொல்ல என்ன வருடம்? இது என்ன ஒரு விசுவாச வருடமா, வாசு. இந்த வருடத்தில் முக்கியமாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இறைவன் பிரத்யட்சமாய் இருக்கிறது. இறைவன் சொல்லக்கூடிய அந்த சக்தியாகப்பட்டது அதிகமாக இருக்கக்கூடிய இடம் 2. ஒன்று மயானம். மயானம் என்ன? நம் இறந்த உடலை சுட்டெரிக்கக்கூடிய இடம். 2வது சரபேஸ்வரர் ஆலயங்கள். சரபேஸ்வரர் என்ற உருவமுள்ள அந்த சிலை அருகே அந்த சக்தியின் அம்சம் அதிகமாக இருக்கும். அதை நான் நிறையா உணர்ந்திருக்கிறேன், அதை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். அதை இங்கே போய் நிறைய பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க. அப்போது அந்த சரபேஸ்வரர் மயானத்தை விட்டுருவோம். மயானம் பயப்படல, ஐயோ செத்து போன எடுத்தா கொண்டு எரிக்கிறதுல நம்ம போய் என்ன வேண்டிக்கிறது? கடலை பார்த்தா பயப்படுறோம் இல்லையா? அது மாதிரி நம்ம சுடுகாட்டை பார்த்தாலாம் பயப்படுறோம் இல்லையா? ஏன்? இறந்தப்பறம் நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஐயோ அதுக்கு இப்போவே போய் பார்க்குறதா, அங்கே போய் சாமி கும்பிட்றதா, அந்த பயம் இருக்குது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு தான் நாங்கள் கோயில் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம். சரபேஸ்வரர்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு சிலையை வச்சுருக்கிறோம். அந்த அவதார புருஷனுடைய ஒரு பிம்பம். இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு? அகில சராசர அண்டங்களிலிருந்தும் வரக்கூடிய அந்த சக்தியாகப்பட்டது என்ன, காஸ்மிக் எனர்ஜின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது எங்கே நேராக வருதுன்னா நம்ம கோபுரத்துக்கு வரும். அடுத்தது கோபுரம் போல் அமைப்புள்ள நமது சரபேஸ்வரருக்கு வரும். ஏன்னா இவர் முப்படை தளபதின்னு சொல்லலாம். முப்படை தளபதின்னு சொல்லலாம். 3 உருவம் இருக்குது உடம்புல, சொன்னேன் இல்லையா? பறவை, மனிதன், மிருகம், இதெல்லாம் ஒன்றா சேரும்போது எனக்கு பேர் என்ன? முப்படை தளபதி. யார்? நம்ம நாட்டில் நம்ம ஜனாதிபதி. அடுத்தது போஸ்டிங் யாருக்கு? 3 படைக்கும் தளபதி ஒருத்தன் இருப்பான். 3 தனித்தனியாக இருப்பாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து ஒருத்தர் இருப்பார். யாருக்கு அடுத்த கேட்டகரி? அது
பிரதம மந்திரி, அதாவது ஜனாதிபதிக்கு அடுத்த கேட்டகரி. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது நம்ம இந்த மாதிரி நம்ம சரபேஸ்வரர் கோயிலில் வந்து, அதுவும் சொல்லப்போனால் சௌபாக்கியம் சரபேஸ்வரர், நான் ஏன் பேர் வச்சுக்கோன்னா சகல சௌபாக்கியங்களும் வள்ளி அருளக்கூடியவர். ஏன்னா உக்கிரமாக இருக்குன்னு பயப்படுறாங்க எல்லாரும். ஆனால் அவரை மாதிரி உண்மையிலே இரக்க குணம் உள்ளவர், ஒரு அன்பானவர் யாருமே நீங்கள் பார்க்க முடியாது. அந்த ஒரு உருவத்திற்கும் அவருடைய செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ அந்த சௌபாக்கிய சரபேஸ்வரர் இந்த ஆலயத்திலே நீங்கள் வந்து உங்கள் கோரிக்கைகளை வச்சுட்டு போங்க, வேண்டுதல் வேண்டாம். அது என்னென்னா, ஐயா எனக்கு இது வேணும், அது உங்களுக்கு பிரியமானா எனக்கு கொடுங்க, அதுதான். நல்லா புரிஞ்சுக்குங்க. இறைவனை நாம் வந்து இறைவன் நினச்சி வழிபாடு பண்ணுறோம். அது சிலைன்றோ இல்லை அது ஒரு ஏதோ ஒரு இது நினச்சி நம்ம வழிபாடு பண்ணல. எனக்கு நீ தான் எல்லாம், எனக்கு அப்பா அம்மா, அதுக்கப்புறம் மாதா பிதா குரு, எல்லாத்துக்கும் அப்புறம் தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி நான் நேராக உன்ட்ட வர்றேன். உங்ககிட்ட நான் கேட்குறத உனக்கு விருப்பமானால் மட்டும் எனக்கு செஞ்சு கொடு. எப்படி? இது ஒரு வார்த்தைங்க, நல்லா கவனிங்க, இந்த ஃப்ரேசஸை கவனிங்க. ஒருத்தர் நம்ம பேசுகிறோம், சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி நீ பேசிப்பார், அவன் உனக்கு உடனே அதை உனக்கு என்ன பண்ணுவான், பாசிட்டிவ் பண்ணி கொடுத்துருவான். அது பேர் என்ன? காலில் விழுகாமல் அவன் மனசு இறங்கி செய்ய வைக்கிறது டெக்னிக், வார்த்தை ஜாலம். யாருக்குமே அது தெரிய மாட்டேங்குதே. எனக்கே தெரியல, எனக்கு கொஞ்சம் நாளைக்கு இப்போ தான் வந்து தெரியுது அதை பற்றி. வார்த்தையால் அனைத்தையுமே வசியமாக்க முடியும். அப்போ அந்த இறைவன் நம்ம எப்படி வசியம் பண்ணுறோம்? ஐயா எனக்கு ஒரு பென்ஸ் கார் வேணும்னு ஆசைப்பட்றேங்க, அது நீங்கள் தான், எனக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு அதை வாங்கி கொடுங்க, நீங்களா பார்த்து பிச்சை போடுங்கன்னு கேட்குற மாதிரி. அப்படி நீங்கள் ஒவ்வொரு உங்களுடைய வேண்டுதலைகளையும் குறைகளையும் கோரிக்கைகளாக வையுங்கள். இப்போ காவல் நிலையத்தில் போனால் பெட்டிஷன் தரணும், பெட்டிஷன் சொல்கிறாங்களே அது மாதிரி கோரிக்கை என்ன, மனசார வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை, மனசார நேராக ஐ கான்டாக்ட், உன்னுடைய கண்ணுக்கும் அவருடைய கண்ணுக்கும் நேராக லிங்க் பண்ணி உங்கள் இதை சொல்லுங்கள். இப்போ என்ன பண்ணுவார்? உடனே மனம் இறங்கிடுவார். அன்பே சிவம் அல்லவா, ஐயோ இவ்வளோ தூரம் என் மேலே நம்புறானே, பாவி பயலே, ஏன்டா என்ன மாட்டி விட்ற, கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம், நீ தான் உனக்கு எல்லாம் பண்ணித்தரேன், நீ தான் என்கிட்ட வந்துட்ட, கண்டிப்பாக உனக்கு பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை, நிர்கதியாக நிற்கிறியா தம்பி, உன்னை நான் காப்பாற்றேன்டாப்பான்னு என்ன பண்ணுவார்? கையில் எடுத்துக்குவார். எதை? உன்னுடைய கோரிக்கைகளை. இவ்வளோதாங்க, ஒன்றும் பெருசாலாம் அவங்க எதிர்பார்க்கல. ஒரு தன்மையாக இருங்கன்னு நான் சொல்கிறோம். இறைவனிடம் நாம் கையேந்தும் போது என்ன எப்படி ஏந்தணும்? உன் மனசில் எனக்கு கொடுக்கணும், எனக்கு வேணும்னு நீ நினைச்சா மட்டும் எனக்கு கொடு சாமி அப்படின்னு என்ன பண்ணுறோம்? கையேந்துறோம். அப்போ என்ன பண்ணுவான்? இல்லை என்று சொல்வதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். பாடிட்டார்ல பாட்டு, அந்த பாட்டு எல்லா மதத்திற்கும் பொருந்தும், எல்லா இறைநிலைக்கும் பொருந்தும். காமனாக நம்ம அந்த பாடலில் வந்து நம்ம ஒரு பாட்டு போயிட்டார். அப்போது சௌபாக்கிய சரபேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலைக்கு பேசுவதற்கு வாய் இருக்கா? இல்லை. என்ன செய்யும்? நிறைவேற்றி கொடுக்கும். நோ வேர்ட்ஸ், ஒன்லி கமிட்மெண்ட்ஸ், ஒன்லி ரெக்கார்ட்ஸ். நீ கேட்டுட்டு போ, அவங்க ஒன்று நடத்தி தரலன்னா என்ன கேளு, நான் என்னென்னு விசாரித்து சொல்கிறேன். பின்னாடி ஒரு கமிஷன் மாதிரி வச்சு அவர் நான் விசாரித்து சொல்கிறேங்க. அதனால் தயவுசெய்து மனமாற நீங்கள் வந்து நம்ம சௌபாக்கிய சரபேஸ்வரரை உருமனதோடு வழிபாடு செய்து உங்கள் கோரிக்கைகளை வைத்துவிட்டு நிறையோடு செல்லுங்கள். செஞ்சு கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையில் போங்க. சொல்லிட்டோம் கடவுள்கிட்ட செய்ய வர மாட்டோம் தெரியலையப்பா, செஞ்சே கொடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு வெறியில் இருக்கணும். டெம்போ. இறைவனை நாம் நம்பினால் கண்டிப்பாக அது இந்த ஸ்வரூபத்தில் உள்ளக்கூடிய இந்த சரபேஸ்வரர் யாரையும் ஏமாற்றியதாக சரித்தம் இல்லை, யாரையும் ஏமாற்றினதாக எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க.
ஆனால் உங்களுடைய கோரிக்கை மாதிரி இருக்கணும். நீங்கள் தரக்கூடிய மனு மகச்சர் வந்து தப்பாக எழுதியிருந்தீங்கன்னு வைங்க, அவங்களுக்கு புரியலன்னா அது நிறைவேற்ற மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு எழுதி தெரியலன்னா சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். அது மாதிரி அவர்கிட்ட கோரிக்கை வைங்க. அதுக்கு தான் நாங்கள் உட்காந்துருக்கோம் இங்கே. வாங்க, கண்டிப்பாக வாங்க, வந்து நமது வேள்வியில் கலந்துக்குங்க. ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற்று வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. ஏன் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? எல்லாம் அந்த ஒரு சந்தோஷம் தானே. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் வீட்டில் பெரிய வால்மவுண்ட் டிவி இருக்குதா? எங்கள் வீட்லேயும் வால்மவுண்ட் டிவி இருக்கணும். உங்கள் வீட்டில் பெரிய ஒரு கார் இருக்கா? எங்கள் வீட்லேயும் கார் இருக்கணும். அப்போ எல்லோரும் சரிசமமாக இருப்போமே. உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் இங்கே இருக்கக்கூடாது. ஒரே சமமாக எல்லோரும் இருந்தோம்னா ஜாலி தானே இல்லையா? யோசிச்சு பாருங்கள். போட்டி பொறாமையெல்லாம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? எல்லோரும் இவ்வளோ தான் சோறு திங்க போகிறது. சோத்துக்கு தான் இத்தனை பாடு. உருஜான் வயிற்றுக்கு இத்தனை பாடுபடுறோம் இல்லையா? அந்த உருஜான் வயிற்றை நம்ம வளர்க்குறதுக்கு என்ன பண்ணுறோம்? எத்தனையோ வேஷம் போடுறோம், என்னமோ பண்ணுறோம். அதில் என்ன பண்ணணும்? சீக்கிரமாக என்ன பண்ணணும்? முடிக்கணும். பசிப்பிணியை நாம் தாண்ட வேண்டும்னா என்ன பண்ணணும்? முக்தி அடையணும். முக்தி அடைஞ்சால் பிறவியெல்லாம் போயிடும். பிறவி எடுக்க தான் நமக்கு வயிறு பசியை, உருவத்துக்கு ஒரு பசி வருது. பசி இருந்தால் உடல் வளருது இல்லையா? ஸோ முக்தி, இந்த ஆன்மா முக்தி அடைஞ்சு விட்டுதுன்னா எதுவுமே இல்லையே. அதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் பிறக்கிறோம், இருக்கிறோம், அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. அதை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் கொஞ்சம். ஸோ அப்போ சௌபாக்கிய சரபேஸ்வரரை நம்பினோர் கைவிடப்படார். உங்கள் நிறைவேறுதல்களை, உங்களது என்ன சொல்கிறது, கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கும் ஒரே இரக்கமுள்ள ஒரு கடவுள் யாருன்னா நம்ம சேலத்தில் சூளைமேட்டில் இருக்கும் சௌபாக்கிய சரபேஸ்வரர் ஒருவரே என்று சொல்லிக்கொண்டு நிறைவுறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.